கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு இல்லைங்களா? அன்னைக்கு அவங்களால தான் பிழைக்கிறேன் வாழ்றேன். ஆமே. அவங்க வீட்டுல எல்லாமே ரசிக்கப்பட்டாங்க. பூசாரி குடும்பம், அவங்க பூசாரி குடும்பம், அந்த குடும்பமே ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்தி ஆமே அந்த சதி செய்கிறவரை இன்னைக்கு பயங்கரமா ஆசீர்வதிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இயேசு அப்படியே கட்டி அப்படி இருக பிடிச்சுக்கிட்டாங்க. இல்லையா? அதுதான் ஆவி. அந்த ஆவி எங்க போனாலும் எவ்வளவு பெரிய பூசாரியா இருந்தாலும் மந்திரவாதி என்ன மாத்தி விட்டு வந்துடும். கர்த்தருடைய பிள்ளையா மாத்திட்டு வந்துடும். இல்லையா? ஆமே. அதான் சொல்றாரு பாருங்க. ஆமே. கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்ப இவர் கூட இந்த ஆவியானவருக்கு கூட வச்சு இவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்குங்கிறது. சும்மா அல்ப செல்பமான ஆண்டவர் தெரியாது. அப்படியே உலகமே பார்த்து அப்படியே வாயில கை வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிருவாரு. ஆமே. நான் கூட அப்படிதான் அப்படியே வாழ்க்கையில எல்லாம் அப்படியே பசங்களோட சேர்ந்து சுத்துறது, குடிக்கிறது, எனி டைம் கிரிக்கெட்டு, பேட்டு, கிரவுண்டு, இதேதான் எனக்கு குழப்பம். அவன் எங்கேயாவது ஆர்கெஸ்ட்ரா போட்டா அங்க போய் 10 பேர் 20 பேர் சேர்ந்துட்டு ஆடுறது, குதிக்கிறது. அவன் இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு நினைச்சேன். அவன் என் சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, இவனெல்லாம் நீ பெற்றதுக்கு அவன் ஒரு கல்ல பெற்றிருக்கலாம் அப்படின்னாங்க. என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி எங்க அம்மாவுடைய அப்பாவுக்குள்ள பயங்கர கெட்ட பேர். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பாருங்க அவருடைய ஆவியை கொண்டுட்டு வந்து அமே எனக்குள்ள திணிச்சு அல்லையா எனக்குள்ள ஊற்றி இன்னைக்கு ஊழியக்காரனா கொண்டு வந்து கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகுங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைகள் இன்னைக்கு வழி தவறி போய்கிட்டு இருக்கலாம். அவனை ஒண்ணு திட்டாதீங்க, பிடிக்காதீங்க. இந்த வார்த்தையை வச்சு நீங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அந்த ஆவி உள்ள போய் வேலை செய்யும். நீங்க உலகத்தை எழும்பியே உயிரோட சொல்லிய சேனையே எழுந்து நிக்க வச்சு உள்ளே நிக்க வைக்கிறது ஆண்டவர் ஒரு சேனை. இதே மாதிரி நீங்க உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி உன் பிள்ளை ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும், கர்த்தருடைய வார்த்தையை பேசி அநேகரை உயிரடையவை அநேகரை எழுப்பி கொண்டு வருவான் கர்த்தர். திருப்பி கொண்டு வருவான் கர்த்தர். சொல்லுகிறார் எபிரேயர் 12:1-2-22 309வது பக்கத்துல சொல்றாரு பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அல்லேலூயா. அப்ப மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் பைபிள்ல பாக்குறீங்க. ஆபிரகாமை பாக்குறீங்க, ஈசாக்க பாக்குறீங்க, மோசேயை பாக்குறீங்க, தாவீதை பாக்குறீங்க, அப்போஸ்தலர் பவுலை பாக்குறீங்க, இயேசுவை பாக்குறீங்க. இவ்வளவு சாட்சிகள் இருக்கு. இவ்வளவு பேரு அற்புத அடையாளங்களை செஞ்சவங்க, இவ்வளவு பேரும் உலகத்தையே கர்த்தர் திருப்பினவங்க. மேகம் போன்ற சாட்சிகள். மேகம் எவ்வளவு வானத்துல அண்ணது பாருங்க. எவ்வளவு மேகங்கள். அல்லேலூயா. அதை கணக்கிட முடியுமா? இது ஒரு கலர், அங்க ஒரு கலர், இப்படி ஒரு கலர், அப்படி ஒரு கலர், அப்படி தீர்க்கதரிசிகள் அப்படியே கலர் கலரா ஆண்டவர் என்ன செஞ்சார்? எடுத்து பயன்படுத்தினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செஞ்சார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க. அல்லேலூயா. நம்மளை என்ன சூழ்ந்து கொண்டிருக்க? சாட்சிகள். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், ஏசியாக இப்படிதான் ஊழியம் செய்யணும், இப்படிதான் பரிசுத்தத்தை காத்துக்கணும், இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும், அப்படின்ட்டு கர்த்தர் காட்டிய வழியில் ஓடுறதுதான் அந்த சாட்சிகள். சொல்ல சூழ்ந்து கொண்டிருக்க. பாரமான யாவற்றை எல்லாத்தையா யாவற்றை பாரம். அப்ப எதனால நீங்க பாரம் வருது? கடன் அப்படிங்களா? கண் கணக்குல இருக்கிறது. கண் கடன் ஒரு பிராக்கெட் போட்டு கண்ணு வச்சீங்கன்னா கடன் டன் கணக்குல இருக்கு. ஏன்னா டன் கணக்குல இருக்கிற வெயிட்னா இருக்கு. கட்டன்ங்கிறது ஒரு பயங்கரமான வெயிட். பண பிரச்சனைங்கிறது ஒரு பயங்கரமான வெயிட். ஆனா கர்த்தர் சொல்கிறார், என் மேய்ப்பராயிருந்த தாவீது சொல்றாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவன் அழுக்கா இருந்தா போட்டுக்கிற நல்ல ஒரு துணிமணி இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை. அப்ப எங்க அவனுடைய திங்கிங், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய பேச்சுகள், அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இது? என் மேய்ப்பராயிருக்கிறார் கர்த்தர், என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை தாவீது பார்க்கல. ஆடு மேய்க்கும் போது இருக்கிற அந்த போராட்டங்களை தாவீது பார்க்கல. அடுத்த கேட்டகரி ஆண்டவர் என்ன செய்வார்? நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், தாழ்ச்சி அடைய. அடுத்த லெவலை பத்தி அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
எங்க சாதாரண ஒருத்தன் கடையை டீ காத்தால திறந்து வச்சுக்கிட்டு டீ கடையை திறந்து வச்சு டீயை ஆட்டுறான். சரக்கு சரக்கு சரக்குன்னு ஆட்டி சக் சக் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு காலையில 8 மணிக்குள்ள 100 டீயை முடிச்சிடும். அதான் அவங்களுக்குள்ள உலக விசுவாசம் பாருங்க எப்படி இருக்கு. இன்னைக்கு 500 டீ வித்தாகணும் அப்படின்ட்டு விற்கிறோம். காரையை போட்டு அடிக்கிறோம். அது எந்த தூளை போடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் பாருங்க எப்படி வேலை செய்யுது சம்பாதிக்கிறதுக்கு. அதே அவனுடைய மைண்ட் இங்க வந்துச்சு இந்த ஆளுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் எப்படி சம்பாதிப்பான்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சியாச்சு. அப்ப எனக்கு ஒரு கடவுள் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். அவர் என்ன செய்வாரு? புல்லுள்ள இடைகள் தான் மேய்ப்பார். அப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டானா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் நினைச்சுட்டாரு. அல்லேலூயா. இவன் அங்க போயிட்டு எல்லாத்தையும் ஒட்டி கொடுத்தாதான் அவன் அது கருவறைக்குள்ளேயே அவன் போக முடியும். அல்லேலூயா. ஆமே. நீ உன்னுடைய தாயின் கருவறைக்குள்ளிருந்து வெளியில வரும்போதே தீர்க்கதரிசி வெளியில வந்திருக்க. நாம எப்படி வந்திருக்கோம்? ஆமே. தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிள்ளை. நான் சொல்றதெல்லாம் நடக்கும். இனிமே அடுத்தது என்ன நடக்குங்கிறது தேசத்துக்கு சொல்லுகிறவங்க தீர்க்கதரிசி, உன் குடும்பத்துக்கு சொல்றவங்க தீர்க்கதரிசி, எதிர்காலத்துக்கு சொல்றவங்க தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்ற பாருங்க. ஆமே. நம்மை சுற்றி பாரமான யாவற்றையும் என்னங்க பாரமான யாவற்றையும். அப்ப இந்த உலகத்துக்குள்ள நுழைய பாரம் போயிட்டு ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஆமே. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை. ஆமே. கடன்ங்கிறது ஒரு பாவம். ஆமே. நோய்ங்கிறது ஒரு பாவம். ஆமே. பரிசுத்தத்தை இழப்பது என்பது ஒரு பாவம் தான். அதுதான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பாவத்தை ஆமே பாவத்தையும் தள்ளி விட்டு ஆமே இத உலகத்தை தள்ளுங்கிறது. எதை தள்ளணும்? எதை தள்ளணுமோ அதை தள்ளினா உன் வாழ்க்கை ராஜரிகமான வாழ்க்கை. அல்லேலூயா. ராஜாவுடைய கோட்டைக்குள்ள இருந்து ஆட்சி செய்கிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் கட்டளை இடுகிற வாழ்க்கை அப்படிங்கிறது. எல்லாரும் ஒரு பேச்சை கேட்கிற வாழ்க்கைங்கிறது. அல்லேலூயா. எல்லாம் உனக்கு ஆமே கீழ்ப்படிவார். அல்லேலூயா. ஒருவர் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே. பாரமான ஆமே யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும். அப்ப நம்ம சுற்றி என்ன நெருங்கி நின்றுட்டு இருக்கு? கடன்கிறது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் சொல்லிருக்காரு, நீயோ கடன் வாங்காதிருப்ப கடன் கொடுப்பார். அநேக ஜாதிகளுக்கு நிறைய நாடுகளுக்கு கொடுக்கிறவங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பாவம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை இழப்பது மட்டும் பாவம் இல்ல. ஆமே. இதெல்லாம் ஒரு மனுஷனை எதெல்லாம் போட்டு ஆமே ஒரு ஆமே சவப்பெட்டி மாதிரி அடிச்சு அதுக்குள்ள போட்டு ஆணி அடிக்கிறானோ ஆமே அவனுக்காக ஒரு குடியை தோண்டி வச்சு அதுக்குள்ள இறக்குறதுக்கு ரெடியா இருக்கான். சுற்றி நெருங்கி நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஆமே. எப்படி பரலோகம் போயிடுவேன்? ஆமே. இந்த பெட்டிக்குள்ள வந்து நீ படுத்தே ஆகும், உன்னை நான் இறக்கி ஆகணும்ட்டு அவன் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவன் சுத்திட்டு இருக்கான். எவ்வளவு விழுங்கலாம் போயிடும். ஆமே. கேப் கிடைச்சா அப்படியே இடையில பூந்து வெட்டி விட்டு போயிடும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளி விட்டு அப்படி தள்ளி விடணும். ஆமே. எதெல்லாம் இன்னைக்கு உன் குடும்பத்துல நெருங்கி நிக்குதோ அதை நீங்க தள்ளி விட்டுட்டு போங்க. பொல்லாத பண பிரச்சனையை உன்னை இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தில் தள்ளி விட்டுருவார். ஆமே. பொல்லாத கடன் பிரச்சனையை ஆமே இந்த வட்டி கட்டி என் சம்பாதித்த ஆமே என்னுடைய உழைப்பை உறிஞ்சி ஆமே என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத கடன் பிரச்சனையை உன்னை பாதாளத்தில் கட்டி விட்டு போவார். பொல்லாத நோயை உன்னை பாதாளத்தில் கட்டி விட்டு போவார். அல்லேலூயா. நடக்க முடியாத ஜெபிக்க முடியாதபடிக்கு ஆமே என்னுடைய சரீரத்துல எலும்புகள் நரம்புகள் தசைகளை ஆமே மோசம் போக்குகிற பொல்லாத பிசாசு உன்னை கட்டிட்டு போவார். ஆமே. சொல்லிருப்போம். ஆமே. சொல்ல கட்டப்படும். அல்லேலூயா. ஆமே. அது தள்ளி நீங்க எல்லாம் தள்ளி விடுறதுதான் குறிச்சி அப்படியே தள்ளி விடு. அல்லேலூயா. யோசேப்பு குழியில போட்டானுங்க. குழியில மெதுவா இருக்கனாங்கல்ல குடிச்சு போடா சாவுடா அப்படின்னு. அல்லேலூயா. அப்படியே பிசாச பொல்லாத ஆவி அப்படின்னு தள்ளி விடு. ஆமே.
எதிர்த்து நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்க வார்த்தை துவக்குறார். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். ஆமென். ஆரம்பம் துவக்குகிறார். ஆமென். அப்ப ஆமென். இவ்வளவு நாள் நீங்க அத மறந்துருக்கலாம். ஆமென். இவ்வளவு நாள் கேட்ட செய்தி வேற, இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற வார்த்தை வேற. துவக்குறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு என்ன செய்றாங்க? ஒரு குழந்தைய முதல் இடத்துல என்ன செய்யணும்? அம்மா அப்பா கையை பிடிச்சு அப்படியே நடக்க பழக்கறாங்கல்ல, அப்படி ஆண்டவர் வசனத்துல உன்னை பழக்கறார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு. ஆமென். நீ நடக்கணும். ஒரு குழந்தைய போல இருக்க, விசுவாசத்துல குழந்தைய போல இருக்க, அதனால தான் கீழே விழுந்துகிட்டு இருக்க. ஆமென். உனக்கு ஒரு தகப்பா இருக்க, உன்னை கையை பிடிச்சு நடக்க வச்சு இந்த உலகத்தை ஜெயிக்க வைப்பான் அப்படிங்கறாங்க. அல்லேலூயா. ஆமென். துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஆமென் ஓட கடவுள். அல்லேலூயா. ஆமென். உலகாவி பயத்தை கொண்டு வருங்க. நம்ம பயந்துக்கு காரணமே ஆமென் பிரச்சனையை நீங்க அசால்ட்டா பார்க்காதனால தான் பயம். ஆமென். இயேசுவை ஆமென் பேசிட்டு இருக்க இந்த வார்த்தையை, இந்த சக்தியை ஆமென் நம்ம அப்படியே ஒரு குறைச்சு மதிப்பிடணும். அல்லேலூயா. இந்த இயேசு மட்டும் உலகத்துக்கு கிடைச்சாச்சுன்னு சொல்லுங்க, இந்த உலகத்தை அப்படியே தலையில திருப்பி போயிடும். ஆமென். வரலாறு திருப்பிடுவாங்க. இந்த இயேசு மட்டும் உலகத்துக்கு கிடைச்சுன்னா, உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு கிடைத்ததுன்னா ஆமென். ஆமென். ஆமா, இந்த உலகத்தை இயேசு கொண்டுட்டு வந்து ஆமென். நம்மளால கொண்டுட்டு வர முடியாம, ஆமென், ஜெபிக்க முடியாம, போராட்டங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆமென் நம்முடைய எண்ணங்கள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு பெரியவரை சின்னதா பார்த்துதான் காரணம். அப்படின்னா பிரச்சனையை பெருசா பார்த்தான், இயேசுவை சின்னதா பார்த்தான். அல்லேலூயா. இன்னையிலிருந்து பிரச்சனையை சின்னதா பாரு, இயேசப்பாவை பெருசா பாரு. அதான் சொல்றேன். அல்லேலூயா. நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமை அவசியங்க. பிரச்சனை வந்தா தப்பா திவானா கத்திக்கிட்டே இருக்க கூடாது. அல்லேலூயா. பெரிய பெரிய படிச்சவங்க பாருங்க, இன்ஜினியர், வக்கீல், பெரிய டாக்டர்லாம் சைலண்டா இருப்பாங்க, கத்திலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா அவன் படிச்ச படிப்புக்கு மரியாதை, கத்துறான மரியாதை போயிடும், அவனுடைய வேல்யூ போயிடும். ஒரு நாள் பட்ட கஷ்டம் அவன் நம்மளை காரி துப்பி இருந்து என்ன செய்யறான்? டீசெண்டா நடந்துக்கிறான். உலகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை வந்து சைலண்டா இருக்கு. அவனை உலக ஞானி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆனால் கர்த்தர் இங்க சொல்றாரு பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். நம்மளுக்கு கர்த்தர் ஒரு ஓட்டத்தை இந்த ட்ராக்ல ஓடினாதான் நீ இதை ஜெயிக்க முடியும். இந்த ட்ராக்ல ஓடினாதான் ஆமென் வேகமா ஓட முடியுங்கிறது. இந்த ட்ராக்ல நிதானம் தேவைங்கிறது. ஓட்ட பயிற்சி ஓடி ஜெயிக்கிறதுக்கு ஆமென் சொல்றாங்க, பொறுமை அவசியங்கிறது. அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆமென் பொறுமை அவசியம். ஊழியம் செய்வதற்கு பொறுமை அவசியம். ஆமென். அதுதான் ஆண்டவர் சில நேரங்களில் ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டு பொறுமை ரொம்ப நீங்க வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்க கூடாது. பொறுமை. ஆமென். நீ பொறுமையா இருந்தா நான் இறங்கி வேலை செய்ய, நீ தாயா போயா கத்தினா ஆமென் நான் அங்க வரவே மாட்டேன். அல்லேலூயா. அப்புறம் யுத்தம் உலகத்தோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்க அப்படின்னு ரொம்ப சைலண்ட். இப்ப என்ன செய்யல, சைலண்டா பொறுமை. கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். கர்த்தருடைய ஞானமே அல்லேலூயா வெளிச்சம். கர்த்தருடைய ஞானம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயங்கள். ஆமென். அப்ப எந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம், எந்த ஞானம் நம்மளுக்கு வேணும்? அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்றாரு பாருங்க. ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். அல்லேலூயா. பொறுமையா ஓடணும். பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் பக்கம் வரவே முடியாது. அதை பற்றி தெரிஞ்சுங்க. பொறுமை இல்லாத நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒருத்தன் திட்டிடுறோம், வாயில சில சமயம் கெட்ட வார்த்தை வந்துடுது, அப்படிதானே? பொறுமை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாங்க தலை எடுத்துட்டு போயிருமா சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா, பண பிரச்சனையா இருந்தாலும் நம்மள என்ன வறுமை அப்படி கல்வி போயிருமா, சோத்துக்கு வழி இல்லாம கிடைக்கிறோமா? இல்லையே. கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்க நான் தாழ்ச்சி அடைகிறேன். அப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இல்லைங்கிறாருங்க கர்த்தர். ஆமென். செழிப்பான வாழ்க்கையை தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. அதான் சொல்ற பாருங்க, பொறுமையோடு ஓடணும். வேலை செய்யறதுல பொறுமையா எல்லாம் சேர்ந்து கூட்டம் சேர்ந்து உனக்கு போட்டு
ஊழியத்துல ஊழியத்தை அழிக்கிட்டு எல்லாம் எல்லாம் வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்களா? ஆமே, நீ பொறுமையா. ஏன்னா ஊழியத்தை துவக்கிறவர் அவர் தான், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் அவர் தாங்க. அவரை மீறில இவர்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைங்களையும் வேலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அடுத்த ப்ரமோஷன் நீ பொறுமையா இருந்தா உனக்கு ப்ரமோஷன் சாத்திட்டு இருக்குங்க. கரெக்டா அதெல்லாம் வாயெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. 100 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் உருவாகுவான் கிறிஸ்தவனுக்கு எதிராக. மற்றவங்களுக்குலாம் எதிராக உருவாக மாட்டான். அவனுக்கு தெரியும் அவன் நம்பாட்டாடே அமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோல்ல கை போட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான் பிசாசு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எப்பயுமே பிசாசு வந்து என்ன செய்வான்? நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். அமே அவன் நோண்ட நீ வளர ஆரம்பிச்சுட்டேன்னு அல்லேலூயா. ஏங்க இப்ப ஒரு டம்மியான ஆளை போயிட்டு ஒரு டம்மியா இருக்கா இல்ல ஒரு பிச்சைக்காரனால இருக்கான் ரோட்ல, அவங்ககிட்ட போயிட்டு அமே அவங்ககிட்ட போயிட்டு பேச்சு கொடுப்போமா, ஏதோ கையில இருக்கிறதோ உதவி செஞ்சுட்டு போ, அவங்ககிட்ட உட்காந்து கண்ணாடிக்கா பேசிட்டு இருக்கோமா, குடிப்போமா அப்படிதான் கரெக்டா நினைக்கிறாங்க. உன்னை வந்து எப்படி நினைக்கிறாருன்னா பெரிய ஆளா நினைக்கிறாங்க. கண்டது கடையில போட்டு உன் மூளைக்குள்ள வச்சு ஆமே உன் புத்திய ஆமே செலவில்லாம இருக்கிறதுக்கு ஆமே பிசாசு போட திட்டம், அவனுடைய ஆயுதம் தந்திரம். அல்லேலூயா. அத சொல்லுகிறார் பாருங்க, பொறுமையோடு ஓட கடவுள். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம. அப்ப அவருக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தாரா? அமே சிலுவை. ஆண்டவர் முன்னாடி என்ன இருந்துச்சு? பாடுகள் காத்திருந்துச்சு. இந்த பாடுகள் யாருக்கு? அது அவமானமா எண்ணாம சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. எதுக்கு சந்தோஷமா ஏத்துக்கல? ஒரு முனிசிபாலிட்டி ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் அப்பா அம்மார்கள் தாய்மார்கள் பார்த்துருக்கீங்க. அப்படின்ட்டு அந்த பீச்சில் என்ன செய்வாங்க? அப்படியே நீட்டமா ஒரு குச்சி வச்சு அப்படியே இழுத்து. சில பேர் பாதக சாக்கடை லெட்டின் சாக்கடை இறங்கி என்ன செய்வாங்க? அவங்க அப்பா இறங்கி மகனுக்காக, மகன் படிக்கணுமே, வயிறார 3 வேளை என் பிள்ளைங்க சாப்பிடணுமே, அந்த உலகத்துக்காக அவன் வந்து அந்த சாக்கடையில இறங்கி தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சு அதை அவமானமா நினைக்கிறது இல்லைங்க. உலக மனுஷன் அவமானமா நினைக்க மாட்டேங்கிறாங்க. மத்த எவனாவது பார்த்தானா கூட இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ்லயே ரோட்ல போறான்னு வச்சுக்க, ஏய் என்னடா இப்படி கஷ்டப்படுறியா அப்படின்னு. கஷ்டப்பட்டு தான்டா ஆகணும். ஏன்னா என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்டா, நான் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்களை படிக்கணும் சாக்கடையில் இறங்கி இருக்கேன்டா அப்படின்னு கிறிஸ்டேஜ் பார்க்காம அந்த இடத்துல பேசுவேன். ஆண்டவர் அப்படிதான் கிறிஸ்டேஜ் பார்க்காதனாலதான் நம்ம இன்னைக்கு அவருடைய ஸ்டேஜில் மேல ஏறிக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்துல உட்காருப்பார், அவர் மடியில உட்காருப்பார். அல்லேலூயா. அத சொல்றாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப அவமானத்தை என்ன செய்யலாம்? சந்தோஷமா ஏற்றிட்டாங்க. எண்ணாம அமே சிலுவையில அமே ஒரு ஒட்டு துணி இல்லாம நிக்க வைக்க போறாங்களே, அது அவமானமா என்னையா? நீ ட்ரெஸ் போடணும்னு அவர் என்ன செஞ்சாரு? ஒரு துணி இல்லாம ஒரு சின்ன துணியை மட்டும் இந்த இடத்தை மறைக்க வைக்கிறது, ஒரு சின்ன துணியோட அந்த இடத்துல. அல்லேலூயா. அமே ஓ சரீரத்துல நோயே வரக்கூடாது அத்தனை தடுப்புல ஏத்துக்கிட்டாங்க. உன் நோயை பார்த்து பேசு, இயேசுவின் நாமத்தில் இந்த நோய் எனக்காக அடிக்கப்பட்ட அந்த தழுவு, எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இப்பொழுது அந்த தழும்புகளால் சுகமாகுகிறது. அந்த தழும்புகளால் இப்பொழுது எனக்கு ஒரு பரிகாரி, அல்லேலூயா, எனக்கு ஒரு மருத்துவர் அமே வந்துட்டார், என்ன சுகமாக்கிட்டு. எப்ப பேசணும் அப்படி பேசு, நோய் இருக்கிறவங்க அப்படி பேசு. அல்லேலூயா. ஆவியானவருக்கு வந்து குழந்தை எலும்பையே அவர் உயிரோடு எழுப்பினார். இந்த வியாதியை என்ன பண்ணிடலாம்? இயேசுவின் நாமத்தில் பெரிய வியாதியே நீ ஏமாத்தினா வெளியில போன கண்டிப்பா போய் அத சொல்ற பாருங்க.